அந்த 2 ப்ரோமோவும் செம்ம மாஸ். யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது ப்ரோமோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. என்னங்க சொல்றதுக்கு வார்த்தையே இல்லையே! அப்படிதான் சொல்ல தோணுது. ரொம்பவே சூப்பரா இருந்தது ப்ரோமோவ பார்க்கும்போது, ஐயோப்பா! அவ்வளோ ஒரு சந்தோஷம். நிவின் மேல எவ்வளோ ஒரு வெறித்தனமா நம்ம விஜய் கோவம் வச்சிருந்தாரு. ஆனா, இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா, காத்தோட பறந்து போயிடுச்சுன்னே சொல்லணும். நம்ம விஜய்க்கு ஒரு குட்டி செல்லக்குட்டி வரப்போகுது. அந்த ஒரு ரீசனுக்காக மறந்துட்டாரா? இல்ல நம்ம காவேரி அந்த அளவுக்கு நம்ம விஜய் மனச மாத்திட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா, அவர் சொன்ன ரீசன் காவேரி மயங்கி விழுக போற டைம்ல நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ஹெல்ப் பண்ணது. அந்த மாரி சம்திங் அதனால நம்ம நிவின் கிட்ட தேங்க்ஸுமே சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம நிவினுமே தான் பக்கம் எந்த தப்புமே இல்ல. அது தெரியாம நடந்த விஷயம். தெரியாத்தனமா நான் அந்த உண்மைய சொல்லிட்டேன். அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இட்ஸ் ஓகே நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம நிவின் வாழ்த்துக்கள் நம்ம விஜய்க்கு சொல்லியிருந்தாங்க அப்பாவானதுக்காக. உடனே அந்த இடத்துல நம்ம நிவினே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சடனாக நம்ம விஜய் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டாங்க நம்ம நிவினை. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. விஜய் என்னவோ என்ன ரீசனோ ஒரு வழியாக நம்ம நிவினும் விஜயும் சேர்ந்துட்டாங்கப்பா அது போதும் அந்த மாதிரி தான் நினைக்க தோணுது. இது என்னங்க ட்விஸ்ட்டு, இதுக்கு மேலே ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல அதுதான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியை பார்த்து வெண்ணிலா வாலண்டரியாக பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராகினி தான். ராகினியை செம்மையாக தூண்டி விட்டு போயிட்டு நீ காவேரியை பார்த்து பேசு அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே காவேரியை தேடியுமே வெண்ணிலா வந்துட்டாங்க. காவேரி அந்த டைமில் ஸ்கூட்டியில் போயிட்டுருக்குறாங்க. பைக்கை நிப்பாட்டி இந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதான் நீ போட்ட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, பணத்தை வாங்கிட்டு போயிட்டேல, அப்புறம் எதுக்கு இன்னும் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிற, டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ உன் லைஃப்பை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு நீ இதை பற்றி என்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை வெண்ணிலா, நீங்கள் போயிட்டு விஜய்கிட்ட தான் பேசணும் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்த வெண்ணிலா சொல்கிறாங்க. ஓ நீ அப்போது விஜய் லைஃப்பை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிற, நாளைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு நம்ம காவேரி ரொம்ப பெருசாலாம் ஷாக் ஆகலை. ஓ அப்படியா, விஜய் சம்மதிச்சா நீ தாராளமாக பண்ணிக்கோ, அவர் மனசில் எப்போதுமே நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலாவோட ஃபேஸே மொத்தமாக மாறிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. இப்போது ரொம்ப நாளாக நம்ம நிவினை ஆளவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஆனால் யமுனாவும் காட்டல, நம்ம நிவினையுமே காட்டல. இப்போ சடனாக விஷயம் தெரிஞ்சு இங்கே காவேரி வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு நம்ம நிவின் இருந்துக்கிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு சரியாக தெரியாது, இப்போ தான் விஷயம் தெரிஞ்சது, அதனால தான் நாங்கள் வந்துட்டோம். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, யாருமே எங்ககிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே குமரன் கிட்ட தான் நம்ம நிவின் எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே குமரனுமே ஒரு மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் சொல்கிறாங்க. ரொம்பவே பிரச்சனையாக போகுதுடா, என்ன பண்ணுறதுனே தெரில, காவேரி நினைக்கும் போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவளாம் எவ்வளோ நிறையா கஷ்டங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே காட்டாமல் இருக்கிறான். இது பத்தாதுன்னு இங்கே ஹவுஸ் ஓனர் மாமி வேற ரொம்பவே தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. காவேரி இந்த விஷயத்தை எதுக்காக பண்ணான்னு சொல்லிட்டு கூட அவங்க புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க குமரன். இதை கேட்டு நம்ம குமரன் நிவினுக்கும் ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது. சரின்னு விடு, சீக்கிரமே எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே நிவின் ஏதோ திங்ஸ் வாங்குறதுக்காக நைட்டுக்கு வெளியே வராரு. அந்த டைமில் நம்ம விஜயுமே அந்த பக்கமாக போயிட்டுருக்குறாங்க. இங்கே நிவினை பார்த்ததுமே சடனாக காரை நிப்பாட்டிட்டு இங்கே நிவினை பார்த்து பேசுகிறதுக்காக வராங்க. இங்கே நிவினுமே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு விஜயை பார்த்ததுக்கப்புறம். எப்போதும் போல் விஜய் என்ன திட்ட தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ஒரு பெரிய சம்பவமே பண்ணிட்டாங்க. இங்கே நம்ம நிவினை புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறிட்டார். நம்ம நிவினை மன்னிச்சிட்டாருன்னே சொல்லணும். அவங்களுக்குள்ள ஒரு சில டிஸ்கஷன் போச்சு, அதை தான் ப்ரொமோவில் வந்தது. அப்புறம் நம்ம விஜய்கிட்ட பல விஷயங்கள் நம்ம நிவின் பேசிட்டு ரொம்பவே ஜாலியாக ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் பார்த்திங்கன்னா மனசு விட்டு பேசிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பேசினதுக்கப்புறம்
அப்புறம் நம்ம நிவின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமரன் கிட்டேயுமே பார்த்திங்கன்னா நம்ம நிவின் வந்து பேசுகிறாரு. என்னன்னா நீ முடிவு பண்ணியிருக்கிற காவேரி விஷயத்தை பொறுத்தளவு இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, விஜய் காவேரியை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எண்ணமே இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இருக்குடா நிவின், என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, உனக்கு என்னென்னா தோணுது, விஜயை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவரை பற்றி என்ன சொல்லலை, ஆனால் அவர் பண்ணது ரொம்பவே தப்பு கான்ட்ராக்ட் விஷயத்தில், இப்படிலாம் ஒரு பொண்ணு வாழ்க்கையில் விளையாடவே கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ என்னென்னா முடிஞ்சு போன கதையை பேசிகிட்டு இருக்கிற, அது எப்போவோ முடிஞ்சு போச்சு சரியா, அதை விட்டு தள்ளு. அதையே அவங்களே மறந்துட்டாங்க, 2 பேருமே மறந்து அந்தளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விரும்புகிறாங்க, அதுதான் நீங்கள் யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு என்னடா ஆக போகுது, என்னதான் இருந்தாலும் அவர் அப்படி பண்ணது தப்பு தானே, அதை நம்ம நியாயப்படுத்த முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு நெகட்டிவாகவே நம்ம குமரன் வந்து விஜய்க்கு எதிராக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதனால் நிவின் இருந்துக்கிட்டு என்னன்னா நீ பேசிகிட்டு இருக்க ஒரு லூசு மாதிரி, இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வந்து காவேரியை பற்றி யோசிக்கணும், அவள் இப்போ சும்மாலாம் கிடையாது, அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா, அவள் 2 ஆள் இப்போது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே குமரனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. என்னடா நிவின் என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அச்சோ ஒன்றும் இல்லை, ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சமாளிக்கிறாங்க. இப்போ நீ ஏதோ சொன்ன காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நீ மாத்திரையே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுக்கப்புறம் குமரன் அண்ணன்கிட்ட விஷயத்த மறைக்கிறது வந்து தப்பு வேணாம், அதான் விஜய்க்கே உண்மை தெரிஞ்சிருச்சுல, அண்ணனுக்கும் தெரியட்டும், நம்ம சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நம்ம நிவின் இருந்துக்கிட்டு முடிவெடுக்கிறாரு. ஆமாண்ணா காவேரி வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிருக்கா சரிங்களா, ஏன்னா விஜய் காவேரி தான் வந்து ஒன்று சேரணும், அந்த வெண்ணிலா என்ன வேணாலும் பிரச்சனை பண்ணட்டும், அதுக்கு வந்து நம்ம வந்து அமைதியாகவே இருக்கக்கூடாது, எப்படி வந்து நம்ம விஜய் காவேரியை சேர்த்து வைக்கணும், அதுக்கு தான் ஸ்டெப் எடுக்கணும், அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னடா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான்னு சொல்கிற, இது எப்படி உனக்கு தெரியும், எங்கள் யாருக்கிட்டையுமே காவேரி இதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் தான் வந்து நிவின் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. சடனாக அன்னைக்கு மயக்கம் போட்டு விழுக போகும்போது நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன், அப்போ தான் வந்து காவேரி இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான் அப்படின்னு வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் குமரன் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட குமரனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இன்னுமே காவேரி நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த காவேரி மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா பாவம். அவன் நிலைமையில தான் இப்போது கங்காவும் இருக்கிறா, அவளை நாங்கள் தாங்குன்னு தாங்குகிறோம், அந்தளவுக்கு பத்திரமா பார்த்துக்குறோம். ஆனால் காவேரியே அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுக்கு கூட ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்காக தானே நான் வந்து காவேரிக்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், வீட்டில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் கேட்கவே இல்லை. வெண்ணிலாவோட பிரச்சனை முடியட்டும் அப்புறம் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா, அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜய்க்கு விஷயம் தெரியும், காவேரி சொல்லிட்டா போல், அவருக்கே வந்து காவேரி சொல்லலை, டாக்டர் மூலமாக தான் விஷயம் தெரியுமா, இப்போ தான் விஜய் வந்து என்கிட்ட பேசினார், விஜய் வந்து மாறிட்டாருன்னா என்னை மன்னிச்சிட்டாரு, என் மேலே எவ்வளோ கோவமாக இருந்தார், அவர் புரிஞ்சுக்கிட்டாரு என்ன, அதே மாதிரி நீங்களும் விஜயை புரிஞ்சுக்கோங்க, அவர் உண்மையாகவே ரொம்பவே நல்லவர், ரொம்பவே தங்கமானவர், அவரை போல் வந்து காவேரிக்கு வேறு யாருமே வந்து கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே குமரனுமே பார்த்திங்கன்னா நிவின் சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாரு. யோசித்து பார்க்குறாரு, விஜய் வந்து தனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, தன் குடும்பத்துக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நிவின் குமரன் வந்து வெளியே போகிறாங்க. அந்த டைமில் நம்ம விஜய் வராரு. இங்கே விஜய் பார்த்துட்டு நம்ம குமரன் பேசவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து குமரன்கிட்ட வந்து பேசுனாங்க. என்னன்னா என் மேலே இன்னும் நீ கோவத்தில் தான் இருக்கிறியா, நீ எப்படி வேணா இரு, எப்போதுமே நீ எனக்கு அண்ணன் தான் சரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே குமரன் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா விஜயை பார்த்து சிரிக்கிறாரு. இங்கே விஜயும் குமரனும் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஒன்றாயிறாங்கப்பா. ஒரு பக்கம் இதை பார்த்துட்டு நம்ம நிவினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு தானையா நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தானையா நாங்களும் ஆசைப்பட்டோம், இப்படி 3 பேரையும் ஒன்றா பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. இந்த வீடியோக்குள்ள லைக் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.